ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹேங் அவுட் கமெண்ட்ரி. இப்போதைக்கு கரெக்டாக இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. அந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணிடும். பிளாட்டை மட்டும் டீகோட் பண்ணுறது இந்த படத்தில் கண்டிப்பாக ஸ்பாய்லர் இருக்க போகிறது கிடையாது. இந்த செக்மெண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாட்டை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி விட்ருவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்கள் இந்த வீடியோ. அப்போ தான் சொல்ல வர விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்மளோட ஹேங் அவுட் கமெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி நம்ம போகிற இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் அல்லது ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் டீகோட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். சரி, ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ள இந்த செக்மெண்ட்டில் ஸ்பாய்லர் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண போகிறது கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் லீக்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணல. அதை நான் செப்பரேட் செக்மெண்ட்டாகவே டீகோட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இந்த செக்மெண்ட்டில் மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டை பற்றி தான் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா திஸ் வாஸ் ஆசம். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துருச்சு. அண்ட் ஆல்சோ அந்த பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது அந்த ரெட்ரோ தீம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே பிடிச்சிருச்சு தான் சொல்லணும். அந்த ரெட்ரோ தீமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்டேட் ஆகிட்டு இருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கேலக்டர்ஸோட லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருந்துச்சு. சீரியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கூஸ் பம்ப்ஸாகவே இருந்துச்சு. ஏன்னா கேலக்டர்ஸோட ஸ்பீச்சாக இருக்கட்டும், அந்த டப்பிங்காக இருக்கட்டும், ஸோ அந்த அவருடைய அந்த லுக்கில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ விஎஃப்எக்ஸோட டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. ஒரு சில லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் அந்த குழந்தையோட கிராஃபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸை பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ கேஸ்டிங் வாஸ் பர்ஃபெக்ட் கைஸ். பெட்ரோ பாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரீரிச்சர்ஸ் நடிக்க போகிறாரு, ஸோ அவரை பார்த்தாலே அந்த லுக் இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் திஸ் வாஸ் குட். ஸோ இவரோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ரீரிச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ஆக்ட் பண்ணியிருந்தாருன்னு தான் சொல்லணும். பெட்ரோ பாஸ்கல் மட்டும் இல்லாமல் வெனசா அண்ட் ஆல்சோ ஜோசப், ஸோ அது மட்டும் இல்லாமல் திங்கா நடிச்சவர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ரோல் பண்ணியிருந்தாங்க. திங்குக்கு மட்டும் ப்ராப்பரான ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸ்க்ரீன் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. திங்குக்கு ஒரு சில ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் தான் இருந்துச்சு. ரொம்ப ஷார்ட்டாக தான் இருந்துச்சு. படம் ஓடினதே தெரிலன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அந்த பிளாக் ஹோல் சீக்வன்ஸை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் இன்டர்ன்ஷிப்லேருந்து வந்து ஸோ படத்தை வாங்குறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டைம் முடிஞ்சு வச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டேன். 2வது டைம் போகும்போது பார்த்துட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் போனதே தெரியல. 2 தடவை படம் பார்த்துருக்கேன். ஸோ 2 தடவை வந்து பார்த்தீங்கன்னா டைம் போனதே எனக்கு சத்தியமாக தெரியல கைஸ். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். ஸோ எத்தனை பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்றது. ஃபைனலாக இந்த படத்தோட கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எர்த்தை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போய் வைக்கிறதுக்கு ஸோ நம்ம வந்து கேலக்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பூமியை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாகவே வச்சிடலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பயங்கரமாகவே இருந்துச்சு. இந்த படத்தை சிம்பிளாக சொல்லணும்னா கேலக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மொத்த யூனிவர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு தான் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் வாழ முடியும். ஒரு யூனிவர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் சர்ஃபரை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. சென்ட் பண்ணி இந்த யூனிவர்ஸுக்கு எல்லாத்துக்குமே வார்னிங் கொடுப்பாரு. இந்த இடத்துல கேலக்டர்ஸ் பற்றின என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சூஸ்டம் வயிற்றில் உள்ள ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான காஸ்மிக் பவர் இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த கேலக்டர்ஸோட அந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டயர்டாக இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் வேணும்னு நினைக்கிறாரு. அண்ட் ஆல்சோ அவரோட ரோலை இன்னொருத்தர் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸால் தான் முடியும்ன்றனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லினை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேலக்டர்ஸாக மாற்றி அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேலக்டர்ஸ் முடிவு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக இவங்க ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ட்ட ஃப்ராங்க்லினோட குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. பட் இருந்தாலும் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் கொடுக்க மறுத்துறாங்க. அண்ட் ஆல்சோ இதை ஓப்பன் டாக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட போய் சொல்லிடுறாங்க. ஏன்னா இதெல்லாம் ஓப்பன் டாக்காக பேசுவீங்களாடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை ஓப்பனாக சொல்லி அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்விசிபிள் உமன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாய் பாசத்தை பற்றி பேசி ஸோ மக்கள் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி நல்லாவே கொடுத்துருந்தாங்க. கேலக்டர்ஸோடைய ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. கேலக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாமோன்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா பெரிய லெவல் ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா கேலக்டர்ஸுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் கேலக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருக்கலாம். ஸோ படத்தையுமே இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்கலாம். ஏன்னா எப்படி சொல்கிறது, படம் ரொம்ப ஷார்ட்டாகவே எடுத்திருக்காங்க. படத்தோடைய டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 1 hour 50 minutes தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த படமே. அதில் போஸ்ட் கிரெடிட்லாம் விட்டுருங்க. ஸோ அந்த படத்தோட மொத்த டைமிங் தான். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த ரெட் கோஸ்ட்டோடைய சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல ட்ரிம் அவுட் பண்ணியிருந்தேன்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சிருக்கலாம் போல இருந்துருந்துச்சு. மற்றபடி ஆல்மோஸ்ட் இந்த படத்தை பற்றி பார்த்தோம்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி படத்தெல்லாம் ஏன்டா ஒழிச்சு வச்சிருந்தீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஷூட்ஸ் போயிருக்கு. ஸோ ரீஷூட்ஸ் போனதுக்கப்புறமா தான் இப்போ வரைக்கும் கரண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி படத்தை பொறுத்த வரைக்கும் படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸ்லேருந்து ஃபேன் ரிவ்யூலேருந்து நல்லாவே இருந்துச்சு. பட் தமிழ் டப்பிங் மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கிலீஷில் பார்த்துருந்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தமிழ் டப்பிங் மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க போல். அண்ட் ஆல்சோ இன்னொரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் இந்த இடத்துல மல்டிவர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. மல்டிவர்ஸ் கான்செப்டை எடுத்திருந்தாங்க. பட் இருந்தாலும் பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணல. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு யூனிவர்ஸ் ஸோ பிளாக் ஹோல் அதை மட்டும் தான் ரெஃபர் பண்ணாங்களே ஒழிய மல்டிவர்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இப்போ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படத்தை எடுத்திருந்தீங்கன்னா அதில் பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. மல்டிவர்ஸ்னு என்னன்னு தெரியாதவங்களுக்கு அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் பிளாட் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா மொக்கையாக இருந்திருந்தாலும் மல்டிவர்ஸை நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல மல்டிவர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னு தான் சொல்லணும். மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த
படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் கிரெடிட் இருக்குது. ஒரு மிட் கிரெடிட், இன்னொன்று போஸ்ட் கிரெடிட். மிட் கிரெடிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இம்பார்ட்டன்ஸாக இருக்க போது. ஏன்னா அது டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டேயோட கனெக்ட் ஆகுது. அண்ட் ஆல்சோ போஸ்ட் கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனிமேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் அவங்க ஃபைட் பண்ண அந்த வில்லன்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. அதில் டூமை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த நம்ம மோல் மேன் அந்த மாதிரியான ஸ்டார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. மற்றபடி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் எத்தனை பேர் பார்த்தீங்க? ஸோ அண்ட் ஆல்சோ கூஸ் பம்ப்ஸில் மூழ்கினீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அப்கமிங் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் கிரெடிட் அண்ட் ஆல்சோ என் ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டீகோட் பண்ணி நம்ம சேனலில் செக்மெண்ட்டாக போடுறேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.